இருப்பதாக. Praise to be God. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். My name Pastor Tulasiraman Thomas. பரிபூர்ண ஜீவன் சபைக்கு நான் போதகராக இருக்கிறேன். SIG ஸ்தாபனத்திலே. I am pastor to Abundant Life Church. அன்பானுள்ளே, இந்த அருமையான வேளையில ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். In this early morning we can meditate a good message. ஒரு பட்டணத்தை தேவ ஆவியினால் எப்படி அபிஷேகத்தால் நிரப்புவது? How to anoint and city. ஒரு கிராமத்தை எப்படி பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்துக்குள்ளே நிரப்புவது? How to lead Holy Spirit in a village. ஒரு சபையிலே இருக்கிற எல்லாரையும் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே எப்படி நடத்துவது? How to fill Holy Spirit to one church. அன்பாளே, இன்னும் விவரமாய் ஒரு தேசத்தையே பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் நிரப்புவது எப்படி? How to fill Holy Spirit and nation. இந்த செய்தியை தயவு செய்து முழுமையாய் கேளுங்கள். Please hear this message fully. இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பட்டணத்தை, உங்கள் சபையை, உங்கள் தேசத்தை பரிசுத்தாவின் நிறைவுக்குள் எப்படி நடத்துவது என்கிற விலையேறு பெற்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். If you hear this message, you come to know to fill with Holy Spirit where you are. யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14. John 14 chapter 17 from 17th verse. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him, but you know him, for he dwells with you and will be in you. 14:17. யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். சொல்லுங்க. உலகம் World அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. The world do not know the Holy Spirit. அப்போ சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது என்றால் இந்த உலகம் எதை கண்டு அறிந்திருக்கிறது? What this world sees without knowing the Holy Spirit. அன்பாலே, இந்த உலகம் அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. This world is filled with evil spirit. ஏன் இந்த உலகம், இந்த பட்டணம், இந்த கிராமம், இந்த சபைகள் அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால், why this nation, this village, this city is filled with evil spirit? ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனபடினாலே தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், சபை அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Adam did sin and lost the glory, so the city, the nation, the village is corrupted. அப்போ உலகம் முழுவதும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், சமுதாயங்கள் தோறும், குடும்பங்கள் தோறும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறபடியினாலே அசுத்த ஆவிகள் தேசங்களிலும், பட்டணங்களிலும், குடும்பங்களிலும், கிராமங்களிலும் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. The world, the city, the nation is filled with evil spirit because Adam did sin. ஆமா, அதான் இயேசுக்கு சொல்றாரு தம்முடைய வாயினால். அவரே சொல்றார் யோவான் 14 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him, but you know him. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. The world cannot receive because the world cannot receive the truth
spirit of truth, because it neither sees him nor knows him. உலகம், அந்த வார்த்தை உலகம் என்றால் கண்களின் இச்சை, மாமிசத்தின் ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகம் பாவத்தால் கரைப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அந்த ஆதாமுக்குள்ள இருந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிறந்தபடியினாலே பாவம் செய்து தேவ அசுத்தாவிகளால் இந்த உலகமும் பட்டணமும் கிராமங்களும் நிரம்பி கிடக்கிறது. The world was born with Adam, the sinned man. So all the nation, world, village, everything is corrupted. அசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. These are filled with evil spirit. அப்போ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் இந்த உலகம் கிறிஸ்துவை பிந்தினாதாம் கடைசி ஆதாமை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். So because Adam lost the glory, the world has to accept Jesus Christ as the personal savior. எந்த ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ, எந்த ஒரு குடும்பம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த ஒரு கிராமம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதோ, எந்த ஒரு தேசம் முழுவதும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அங்கே சத்திய ஆவியானவர் அந்த தேசங்களிலே, அந்த பட்டணங்களிலே, அந்த குடும்பங்களிலே, அந்த சமுதாயங்களிலே பிரசன்னமாகிறார். Where city or village or nation accept Jesus Christ, Holy Spirit will be there in them. அன்பானவர்களே, Dear beloved, உலகம் world, அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. The world do not know the spirit of truth. ஏன் சத்திய ஆவியானவரை காண முடியவில்லை என்றால், கிறிஸ்து இந்த உலகத்தில் இல்லாதபடியினாலே, பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் இருக்கிறபடியினாலே அசுத்த ஆவிகளால் இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. Because spirit of truth is not in the world is corrupted. அசுத்தாவிகள் என்றால் அந்த அசுத்தாவிகள் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், மரணங்கள், தரித்திரங்கள், இப்படி எல்லா கேடுபாடும் தேசங்களிலும் பட்டணங்களிலும் குடும்பங்களிலும் சமுதாயங்களும் நிரம்பி கிடக்கும். Because evil spirit is there, the world is corrupted with many things. Poverty, வியாதிகள் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், there will be disease, பஞ்சங்கள், there will be plague, பஞ்சங்கள் இருக்கும், there will be poverty, கொலைகள் இருக்கும், there will be murders, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கற்பழிப்புகள் இருக்கும், there will be adulterers, பகைகள், பொறாமைகள், கொலை பாதகங்கள் இருக்கும், there will be murderers things. நல்ல நேரம் உட்கார்ந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் தேசங்களிலே பட்டணங்களிலே இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். You can see all this in ஏன் இந்த அசுத்தாவிகள் தேசங்களையும் பட்டங்களையும் கிராமங்களையும் ஆக்கிரமித்திருக்கிறது என்றால், ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளும் தேவன் விலக்கின அந்த நன்மை தீமை என்கிற அந்த கனியை புசித்ததின் விளைவுதான் உலகம் முழுவதும் அசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மை தீமை, good evil, அந்த நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மார்க்கம் துன்மார்க்கம், righteousness, அதாவது சன்மார்க்கம் துன்மார்க்கம், righteousness, wickedness, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அன்று விக்கெட்னஸ், அதாவது நல்லவன் கெட்டவனா இருக்கிறான், அதனுடைய விளைவுதான் சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னார். There is wickedness and righteousness, so people are dying. அதனால் அன்பானவர்களே, so dear beloved, இப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்து வந்தார். In this corrupted world, Jesus was born in Mary's womb. இயேசு இந்த உலகத்தில் வந்து எங்கு பார்த்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள் ஏராளமாக இருந்தார்கள். There are people with burden. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது எங்கு பார்த்தாலும் வியாதியஸ்தர்கள், when Jesus came, எங்கு பார்த்தாலும் உபத்திரவப்படுகிறவர்கள். When Jesus came to world, where there are people of sick, எங்கு பார்த்தாலும் சபிக்கப்பட்டவர்கள், there are people with curse, எங்கு பார்த்தாலும் பிசாசின் வல்லவில் அகப்பட்ட ஜனங்கள், there are people possessed with evil spirit, எங்கு பார்த்தாலும் தரித்திரர்கள், there are people with poverty. அவர் போகிற இடங்கள் எல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கினார். Jesus redeemed the people who are possessed with evil spirit. திரளான வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தினார்.
Jesus healed many sick persons. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். All did sin and lost the glory. அதனால் ஆதாமின் சிந்தை மரணம், அசுத்தாவிகள் தேசங்களிலே பட்டணங்களிலே நிரம்பி இருந்தது. Adam's sin is dead. அதனாலே அசுத்தாவிகளால் பட்டணங்கள், கிராமங்கள், மனிதர்கள் நிரம்பி இருந்தார்கள். So people were possessed with this evil spirit in land. அன்பானவர்களே, Dear beloved, இந்த மனுமக்களை மீட்கும்படி to rescue these human beings, இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Jesus came to this world. இயேசு கடைசி ஆதாம். Jesus is last Adam. இயேசு அவர் தன்னை பார்த்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். Jesus said, I am the way, the truth and the life. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. ஆதாம் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனி. Adam is fruit of evil. நன்மை தீமை அறியத்தக்க கனி. Fruit of evil. அப்ப அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். The day you eat the fruit of evil, you will die. Jesus said. அந்த அசுத்தாவி அந்த நன்மை தீமை அறியத்தக்க மனு குலத்திலே, சமுதாயத்திலே, பட்டணங்களிலே, தேசங்கள் அசுத்தாவிகள் நிரம்பிருக்கிறபடினாலே அந்த பட்டணங்கள், அந்த கிராமங்களிலே பிசாசின் பிரச்சனைகள் நிறைந்த, வியாதிகள் நிறைந்த, சாபங்கள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, தரித்திரங்கள் நிறைந்த, அக்கிரமங்கள் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த பட்டணங்களாக, தேசங்களாக, சமுதாயங்களாக இந்த உலகம் இருக்கிறது. Because of the evil spirit in the world is corrupted with full of problems. All sort of problems. அன்பானே, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு வந்தார். Jesus came to save this world. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் 3ஆம் அதிகாரத்துல யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். John 3:17 For God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. அப்போ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். For God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. ஏற்கனவே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறது ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக. Already the world is condemned. ஆதாம் செய்த பாவத்தினாலே. Because the sin of Adam. ஆனபடினாலே இந்த கடைசி ஆதாம் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து உலகத்தை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். Because so that last Adam came to the world and died for human beings, for the sin of human beings. தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், சமுதாயங்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட வேண்டும். Nations, villages, cities, everything should be saved. ரட்சிக்கப்பட வேண்டும். Everyone should be saved. அப்போ முழு உலகமும் கிறிஸ்துவை அறியும் பொழுது, முழு உலகமும் கிறிஸ்துவை அறியும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே தேசங்கள், பட்டணங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். When the world knows Jesus, the world will be saved. அன்பானவர்களே, dear beloved, அதுதான் யோவான் 14:17 சொல்றாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. 14:17 யோவான். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை 14 John 14 chapter 17th verse. The spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him, but you know him, for he dwells with you and will be in you. அதனால உலகம் என்று சொல்லும்போது தனி ஒரு மனிதனை கொண்டு வாருங்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அவனுக்குள் சத்திய ஆவியானவரை அவன் அறியாமலும் காணாமல் இருக்கிறபடியால் அவன் அசுத்தாவியால் தனி ஒரு மனிதன் நிரப்பப்பட்டிருக்கிறான். The man is filled with evil spirit. ஆதாமுக்குள் பிறந்தபடியினால். Because he was born from Adam. இந்த தனி ஒரு மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அசுத்தாவியால் நிரப்பப்பட்டவனாக
பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் தரித்திரங்களும் பலவிதமான எண்ணல்களை சந்திக்கிற மனிதனாகவே இருக்கிறான். Because the man is with evil spirit, he was full of problems, with all sort of problems. இப்பொழுது இந்த ஆதாமுக்குள் பிறந்த இந்த தனி மனிதன் பிந்தினாதாமாகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? When this corrupted man, when he accepts Jesus Christ, what will happen? இந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. Jesus is not evil. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். Jesus is fruit of life. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. ஆதாம் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. Adam is fruit of evil. நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், Righteousness and wickedness. இயேசு Good and evil. குட் அண்ட் ஈவல் விருட்சத்தின் கனி தான் ஆதாம். அங்கதான் அந்த கனியை புசிகளாலே சாகவே சாவாய். Adam is fruit of evil. The day தனி ஒரு he மனிதன். eats, he will die. The day you eat his evil fruit, he will die. இந்த மனிதன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். When this man accepts Jesus Christ, Jesus is fruit of life. அந்த இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். Jesus says, I am the way, the truth and the life. அந்த ஜீவ விருட்சத்துக்கு இயேசு கிறிஸ்து சரீரம் ஜீவப்பம், அவர் சரீரம் ஜீவ சரீரம், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது Jesus body, Jesus has life body, life bread. அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when I accept it, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்படுகிறார். Holy Spirit will come in me. தனி ஒரு மனிதன், the man who is alone. பிறகு அவன் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். When he accept the when his family accepted, பிறகு அவன் they will be saved. ஒரு சமுதாயம் முழுவதும் கிறிஸ்துவை, அந்த ஜீவ மார்க்கத்தை, அந்த ஜீவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த சமுதாயம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. When all accept Jesus Christ, the society will be filled with Holy Spirit. ஒரு பட்டணம், ஒரு தேசம், உலகம் முழுவதும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, ஜீவ மார்க்கத்தில் வரும்போது தேசங்களும் பட்டணங்களும் எல்லா சமுதாயங்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது. When they come to life way, all the cities, nations, villages will be filled with Holy Spirit. அன்பானவர்களே, இந்த இயேசு ஜீவனாய் இருக்கிறார். Jesus is life. அந்த ஜீவன் என்றால் அதில் எல்லா நன்மையான காரியங்களும் அடங்கி கிடக்கிறது. In this life all the good things are covered. அந்த ஜீவனுக்குள்ள இயேசு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஐஸ்வர்யம், பரலோக ராஜ்யம், சகல வாக்குத்தத்தங்களும் அந்த இயேசு ஜீவனுக்குள்ளே நிரம்பி கிடக்கிறது. In this life there is redemption. Everything is in the promises, வாக்குத்தத்தம், பரலோக ராஜ்யம், கிருபை, மகிமை, வல்லமை, ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த இயேசு ஜீவனுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. In this life there are grace, promises, salvation, everything, எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா everything is in பரலோக ராஜ்யம் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. Heaven is also in this life. இப்போ life promises. அந்த இயேசுவாகிய அந்த ஜீவனை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு ஜீவனை பற்றி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் தனி ஒரு மனிதன் வெளிப்படுத்தும் போது அவன் மீது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். When the person accepts life and gives life to Father, Son and Holy Spirit, he will be blessed. அன்பாலே, அதே போல ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் இருக்கிறான். The person who born from Adam is with fruit of evil. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியில எல்லா கேடுபாடுகளும் இருக்கிறது. All the corruptions are inside the fruit of evil. எப்படி ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசு எல்லா வாக்குத்தத்தங்களும் நன்மைகளும் பரலோகம் இருக்கிறதோ அதே போல நன்மை தீமை அறியத்தக்க கனியில பாவங்கள், சாபங்கள், கண்கள் இச்சை, ஜீவனை திருவனமே, முடிவு, பாதாளம். In this fruit of evil every corruption is there. முடிவு பாதாளம்.
result is hell. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். The day you eat the fruit of evil, you will die. அப்போ நன்மார்க்கம் துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்திலே அசுத்தாவிகள் பட்டணங்கள்ல கிராமங்கள்ல தனிப்பட்ட மனுஷ குடும்பத்துல சமுதாயத்தில் நிரம்பியிருப்பது போல இயேசுவாகிய இந்த ஜீவ விசுவாசத்திலே தனிப்பட்ட ஒரு மனிதன் குடும்பம் பட்டணம் தேசம் கிறிஸ்துவை ஜீவ மார்க்கத்தில் அந்த இயேசு சுசரிய தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் அந்த தேசங்கள் பட்டணங்கள் தனி மனிதன் மீது அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும். அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே அதான் இயேசு சொல்றாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்குதான். அப்படி know the Holy Spirit. அப்போ Spirit of truth. அப்போ சத்திய ஆவியானவரை இந்த உலகம் ஏன் அறியவில்லை காணவில்லை? எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். Because all are born from evil, they do not know the spirit of truth. சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல பாஷைக்காரரும் முழு உலகத்திலும் மதுரை பட்டணம் தமிழ்நாடு உலகம் முழுவதும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கம் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நிறைந்த ஜனங்கள் இருக்கிறபடினாலே பலவிதமான கேடுபாடுகள் ஆபத்துகள் விபத்துகள் நாசமோசங்கள் கொள்ளை நோய்கள் கொரோனா கொள்ளை நோய் ஆபத்துகள் பஞ்சங்கள் பசினிகள் பட்டினிகள் வறட்சிகள் வனாந்தர இந்த உலகத்தை அசுத்தாவி ஆக்கிரமித்திருக்கிறது. Because the world is full of evil spirit, there are all sort of problems. அன்பாளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. Dear beloved, you have a ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமேற்று போன மனுக்குல மனித வர்க்கமே சமுதாயமே பட்டணங்கள் தேசங்களை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற வியாதினால சாபத்தால கடன் தொல்லையால எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுகிறார். The person who born with Adam with full of problem, Jesus calls them. இயேசுவினிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What you have to do with coming to Jesus? அவர் சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். The day you eat this fruit, you will get good things. இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய சரீரத்தை அவர் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். Come to Jesus and take the bread and the blood. எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் அந்த பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசியுங்கள் என்று சொன்னானோ அதே போல இயேசு தண்ணீர் அவருடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். Jesus said, take my body and blood. ஜீவ விருட்சத்தை கனியை புசியுங்கள். Eat the fruit of அப்போதான் ஆதாமின் பாவம் டு மரணம் உள்ளிட்டு கடந்து போகும் பரிசுத்தாவி உங்கள் மீது ஊற்றப்படும். Adam's ஜீவ விருட்சத்தை நீ புசிக்கும் பொழுது the day you eat the fruit of life, நன்மை தீமை அறியத்தக்க அந்த பாவம் டு மரணம் சிதறடிக்கப்பட்டு பரிசுத்தாவி உங்கள் மீது ஊற்றப்பட்டு பாவம் டு பாதாளத்தில் வெளியாகுவீர்கள். fruit of evil will go off. அல்லேலூயா. Hallelujah. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 100% ஜீவ மார்க்கத்திலே நீங்கள் வாழ வேண்டும். The person who accept Jesus Christ, ஒரு the fruit of life. பரிதாபமான ஒரு உண்மை என்னவென்றால் அநேக இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மார்க்கத்தில் தான் சன்மார்க்கம் நியாயப்பிரமாணத்தில் தான் வாழ்கிறார்கள். Many who accept Jesus Christ are with law 100% ஜீவம் unrighteous. 100% ஜீவ மார்க்கத்தில் இல்லாதபடினாலே சபைகளில் கூட அசுத்தாவிகளும் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களுமாய் இருக்கிறது. Because they are not in the 100% ஜீவ மார்க்கத்தில் வராதபடினால் because in the life way they are not in the life way. அசுத்தாவிகள் சபைகளிலும் ஊழியர்கள் கூட நிரப்பி இருக்கிறது. Evil spirit is filled with ministers and the church. அசுத்தாவியில் இருக்கிற பகைகள் கசப்புகள் போட்டிகள் குறைவுகள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் சபைகளை கூட ஆக்கிரமித்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept Jesus Christ. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஆமென்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. In Christ there are promises. தேவி நீதியிலிருந்து உரித்தெழுதல் வரை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. So God's righteousness to resurrection. அந்த கிறிஸ்து இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் தனி ஒரு மனிதன் வெளிப்படுத்தினால் இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை இயேசு ஆமென்ற வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்தை வெளிப்படுத்துவதால் பாவம் நிவர்த்தி ஆகி அசுத்தாவி சிதறடிக்கப்பட்டு தேவாவி ஊற்றப்படும். When they accept the promises, all the evil spirit will go and Holy Spirit will come. ஆமா, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to accept Jesus Christ. இயேசு ஒரு ஜீவனாய் இருக்கிறார். Jesus is life. அவர் ஒரு மத்தியஸ்தராய் இருக்கிறார். Jesus is mediator. மத்தியஸ்தர் என்றால் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் அந்த கிறிஸ்து ஜீவனை நீ கொடுப்பதுதான் மத்தியஸ்தம். Mediator means you have to give life to Father, Son and Holy Spirit.
Father, Son and all the human beings. அப்பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் ஊற்றப்படும், நீ பரிசுத்த ஆவியை காணுவாய், அறிந்து கொள்வாய். Then Holy Spirit will come in you. அன்பானவர்களே, Dear beloved, அந்த மீடியேட்டர், அந்த மத்தியஸ்தத்துக்கு பேர் தான் பிரதான கற்பனை. the name of the mediator is பிரதான கற்பனை என்ன சொல்லுது? important commandment. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. Love your God with full mind. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். You have to show God's love to God. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். Second commandment is love others as yourself. தேவன், மனிதன், God and human being. கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும். You have to give Christ love. இதுதான் பிரதான கற்பனை. This is an important commandment. அப்போ தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவின் அன்பை ஜீவனை பரிமாறிக் கொடுக்கும்போது நீ ஜீவ மார்க்கத்தில் வர அங்க பரிசுத்த ஆவி உன்மேல் ஊற்றப்படுவார். If you give life to God and all the human beings, Holy Spirit will come in you. அதே போலதான் likewise ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை the person who born in Adam தேவனுக்கும் காட்டுகிறான், தனக்கும் காட்டுறான், முழு உலகத்துக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவாய் பகை கசுப்பு தேவனுக்கும் காட்டுறான், தனக்கும் காட்டுறான், உலகத்துக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை காட்டுனா அவன் மேல் அசுத்தாவி நிரந்தரமாய் தங்கி இருக்கிறது. The person filled with evil spirit will shows the evil things, so that only a evil spirit is in him. அன்பானவர்களே, dear beloved, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் ஆதாமின் சிந்தையை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு காட்டினால் அசுத்தாவி உங்கள் மீது, உங்கள் சமுதாயத்தின் மீது, உங்கள் பட்டணங்கள் தேசங்கள் மீது அசுத்தாவிகள் நிரம்பி இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் ஜீவனையும் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் நீங்கள், உங்கள் சமுதாயம், உங்கள் பட்டணம், தேசம் வெளிப்பட பசுத்தாவி தேசங்கள் முழு ஆளுகை செய்யும். பசுத்தாவி எங்கேயும் அங்கு விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதிலிருந்து, பாதாத்தில் விடுதலை உண்டாகும். உங்கள் குடும்பம், உங்கள் பட்டணம், உங்கள் தேசம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வர வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசு தேவ நீதிட்டு உயிர்த்தது ஜீவ சரீரம், ஜீவரத்தான். அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் 21 நாள், 24 வாரத்தில் 7 நாள், மாசத்துக்கு 30 வருஷம், 365 நாளும் கிறிஸ்து ஜீவசரம் ஜீவரத்தத்தை தனி ஒரு மனிதன், குடும்பம், பட்டணம், தேசம் தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தும் போது பரிசுத்தாவியானவரை நீ காணுவாய். பரிசுத்தாவியான வரும்போது பரிசுத்தாவி அங்கே விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து எல்லாவற்றிலும் நீ விடுதலை ஆக்கப்படுவாய். அல்லேலூயா. If you accept Jesus Christ and give life to Father, Son and Holy Spirit, you will be blessed. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம நேரம் குறுகிய நேரமா இருக்கணும். சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17 வாசி. 2 Corinthians 3rd chapter 17th verse. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதாவது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லப்பட்டிருக்குது. Now the Lord is the Spirit, and where the Spirit of Lord is, there is liberty. இது அப்படியே நெகட்டிவ்ல சொன்னாக்கா சாத்தான் அசுத்தாவியா இருக்கிறான். அசுத்தாவி எங்கேயோ அங்க சிறையிருப்பு இருக்கிறது. Where there is evil spirit, there is சிறையிருப்பு, prison. அப்போ அசுத்தாவிகள் இருக்கிற இடத்துல சிறையிருப்புகள் இருக்கிறது. பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கிறது. Where there is Holy Spirit, there is liberty. Where there is evil spirit, there is prison. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் அசுத்தாவியால் நிரப்பப்படுகிறான். ஆதாமின் சிந்தை பாவ சிறை, சாப சிறை, தரித்திர சிறை, வியாதி சிறை. ஆதாமுக்குள் பிறக்கிறவன் சிறையிருப்புக்குள்ளே கிடக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவன் விடுதலை அடைகிறான், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறான். The person who are in the Jesus Spirit is in liberty. When the person who are in evil spirit, there is prison. அன்பார்களே, நீங்கள் ஒரு குடும்பமாய் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Keep that you are in a family. நீங்கள் கணவன் மனைவியா இருக்க, உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு 6 பிள்ளைகள் இருக்கிறது. Your husband and wife, he has 6 children. 4 பிள்ளைகள், 2 மகள்கள் இருக்கிறார்கள். 4 boys and 2 girls. கணவன் மனைவியா இருக்கிறீர்கள். You are couples. நீங்கள் ஒரு குடும்பமாய் இருக்கிறீர்கள். You are one family.
தாயும் தகப்பனும் உங்கள் தாயின் வயிற்றில் பிறகு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் தான் நீங்கள் பிறக்கும் போது எல்லோரும் ஆதாமுக்குள் தான் பிறக்கிறீர்கள். தாயும் தகப்பனும். You are born with Adam. அந்த ஆதாம் ஏவாளுக்குள் பிறந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளை 6 பிள்ளைகளும் பாவத்தில் தான் கருத்தரித்து பிறந்திருக்கிறீர்கள். You had delivered your babes 6 பிள்ளைகளும் பாவத்தில் Adam's sin. பாவத்தில் கருத்து. இப்போ தகப்பனும் தாயும் 6 பிள்ளைகளும் ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே தகப்பனும் அசுத்தாவியல், பிள்ளைகள் அசுத்தாவி, எல்லாமே அந்த குடும்பம் மீது அசுத்தாவியால் நிரம்பிய குடும்பமா இருக்கிறது. Because husband and wife are born in sin and the children are born in Adam. Everything is corrupted. படித்திருக்கலாம். You may be learned. 10 டிகிரி இருக்கலாம். You may have 10 degrees. பணம் சம்பாதிக்கலாம். You may have money. நல்ல வேலை, கார் வசதி, பங்களா கூட இருக்கலாம். You may own a car. ஆனா palace. ஆனா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் வறுமைகளையும் தரித்திரங்களையும் பலவிதமான சத்ரு போராட்டத்தையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். So you are meeting many Satan's பிரச்சனைகள், problems. ஆமா, பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. No one can say there is no problem. போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. No. பிள்ளைகள் வாழ்க்கையில திருமணம் செய்து வைக்கிற திருமணத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வியாபாரில சரியா வருமானம் இல்லை, கடன் தொல்லை, எதிர்ப்புகள், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். There are problems within your children's family. இதற்கு காரணம் என்னவென்றால், what is the reason for this? நாம் எல்லோரும் ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள். We are born from Adam. அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புசித்து அதிலிருந்து சந்ததியாய் வந்திருக்கிறோம். Because on the garden of Eden, Adam had eat the evil fruit. So ஆனபடியால் அசுத்தாவி இந்த கனியை புசிக்கினாலே பிசாசு சொன்ன வார்த்தை கேட்டு அந்த கனியை புசித்ததினாலே அசுத்தாவிகள் உரிமையோடு கூட நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளை ஆக்கிரமிப்பு வந்து சந்திக்கிறது. Because Adam ate the fruit, the husband and wife and the children, they are corrupted. இப்போது இந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் என்ன செய்கிறான் என்றால் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். So the head of the family, the husband come to know about Jesus. குடும்ப பிரச்சனை, போராட்டம், பிள்ளைகள் பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, வியாபார ஸ்தலத்தில் பலவிதமான பிரச்சனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு இவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். Because there is problem in his son's marriage and everything, he came to know about Jesus. இப்போது இந்த குடும்ப தலைவன் இயேசுவை வருத்தப்பட்டு பாரசோர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறாரே இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவரேன் என்று அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? When the husband, head of family, want to know about Jesus, those who are burdened come to me, Jesus said. When he want to accept Jesus Christ, நன்றாய் கவனிங்கள், இந்த இயேசு முழு உலகத்துக்கு அப்பாற்பட்டவர், தனிப்புருடன் இயேசு. Jesus is with good personality. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. Jesus is not fruit of evil. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்திலே. Jesus is fruit of life. இவர் ஒரு தேவகுமாரன். Jesus is son of வானத்தையும் பூமி படைத்த பிதாவினுடைய குமாரன். இவர் ஒரு ஜீவன். Jesus is life. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த பாவ மனுஷன் அடக்கம் பண்ணி கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும் போது கிறிஸ்து இவனுக்குள்ளே வருகிறார், தகப்பனுக்குள்ளே வருகிறார். When the head of the family accepts Jesus Christ and take baptism, Jesus is coming into him. இந்த கிறிஸ்து இவனுக்குள்ளே வந்தபோது இவன் ஒரு தேவ நீதிமானாய் மாறுகிறான். When Christ come into him, he became the God's righteousness man. பாவத்துக்கு மரிக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 தன்மைக்கு மரித்து தேவ நீதியாகிய கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறான். He was born in God's righteousness. அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். That Christ is life. அன்பாலே அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது ஊற்றப்படுகிறார். Because Christ is life, Holy Spirit is Holy Spirit will fill him. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாகிறது. Where there is Holy Spirit, there is liberty. அன்பாலே இப்பொழுது அந்த புருஷன் மனைவியை கிறிஸ்துக்கு நேராய் நடத்துகிறான், 6 பிள்ளைகளையும் கிறிஸ்துக்கு நேராய் நடத்துகிறான். The father, the head of the family, the husband
leads his wife and children to Christ. இப்ப எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து கிறிஸ்துவை ஜீவ மார்க்கத்தை இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். All accept the body of life and இப்போ body of Christ and blood of Christ. இப்போ ஆதாமின் சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு கடந்து போகுது. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் மீது அந்த கணவன் மனைவின் மீது இறங்குகிறார். God's spirit will come into him after they accept Jesus Christ. இனி நான் அல்ல, அந்த பழைய மனுஷன் அல்ல, இயேசுவே எனக்குள் படைக்கிறார். Not the old man Adam. Jesus came into me. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. இயேசு ஜீவனுக்குள்ள இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். In life, Jesus is the way, life and the truth. அந்த இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் ஜீவ சரீரம். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறான் இந்த மனுஷன். Jesus body, Jesus blood is life body. உடனே பரிசுத்த ஆவியானவர் மீது ஊற்றப்படுகிறார். Holy Spirit will come into him. இப்போது வாழ்க்கை வேறு விதமாய் இருக்கிறது. Now life is different. பிரச்சனைகள், சாபங்கள், பாவங்கள் படிப்படியாய் மறைந்து போகிறது. All the problems are solved. இவன் வர வர விருத்தி அடைகிறான். Here the husband, head of the family, is becoming better. அன்பான வேதத்திலே ஒரு மனிதன் அப்படித்தான் வாழ்ந்தான். In Bible there was one man who lived like this. அவன் பேர் ஆபிரகாம். The name of the person is Abraham. அவன் பிறக்கும்போது ஆதாமுக்குள் பிறந்து ஒரு விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாய் இருந்தான் ஆபிரகாம். Abraham, when he was born, he was an idol worshipper. அவன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டு யெகோவா தேவனை அறிந்து கொண்டான். பிறகு அவனுடைய மனைவி சாராள், பிறகு ஈசாக்கு. இப்படி அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்த பிறகு ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் பழைய ஏற்பாட்டிலே. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அந்த ஜீவ விருட்சத்தை கனியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பாவண்டு மனத்திலிருந்து அசுத்தாழ்ந்து விடுதலையாகி பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பப்பட்டு சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இந்த சத்தியங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 4:1. மத்தேயு 4:1. Matthew 4th chapter 1st verse. Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the evil. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதாவது மேலே ஞானஸ்தானம் எடுக்கிறார் இயேசு. உனக்கு எனக்கு மாதிரியாக ஞானஸ்தானம் எடுத்து கரையேற ஜலத்திலிருந்து கரை வானத்திற்கு தேவ ஆவி அவர் மேலே ஊற்றப்படுது. ஊற்றப்பட்ட உடனே இயேசு பிசாசினால் ஆவியானவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே டக்குன்னு அப்படியே பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஆவியானவரால் வனாந்திரம்னா இந்த உலகம், பிசாசி நிறைந்து இந்த உலகத்திலே கொண்டு போகப்பட்டு அங்கே இயேசுக்கு சோதனைக்காரன் சோதிக்கும் போது இயேசு எல்லா சோதனையும் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு எல்லா சோதனையும் எப்படி செய்தார்? பிசாசின் இயேசு ஒரு ஜீவன், அவர் தேவ நீதிட்டு உழைத்ததல். தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து பிசாசுடைய எல்லா சோதனையும் இயேசு ஜெயிக்கிறத பார்க்கிறோம். அன்பானே, பிசாசு என்ன சோதனை கொடுப்பான் என்றால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, கண்களிச்சை ஜீவனத்தின் பெருமை, அந்த சோதனையை தான் கொடுப்பான். வாழ்நாள் எல்லாம் கொடுப்பான். வேற சோதனை அவனுக்கு தெரியாது. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ நீதிட்டு உழைத்ததற்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ இது வாழ்நாள் எல்லாம் நீங்க பிசாசின் சோதனையை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. வாழ்நாள் முழுக்க பிசாசு பேய் பிடித்த அந்த உலகத்தில் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் கண்களிச்சையும் ஜீவனத்தை கொண்டு வருகிறான். நீங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசு ஜீவன் தேவ நீதிக்கு உழித்ததல், அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தினா எல்லா சோதனையும் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், மாசத்துல 31, வருஷத்துல 365 நாளும் இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அணியில் இருக்கணும். இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அணியை விட்டு விலகினாவே நீங்க நியூட்ரல் உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த வட்டத்துல வரீங்க. அங்க பிசாசு சாகவே சாவை அசுத்தாவிகள் வருகிறது. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு accept Jesus Christ. வாழ்நாள் முழுக்க நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். You have to be in Christ throughout the life. அந்த கிறிஸ்து இயேசு சரீரம், கிறிஸ்துவ ரத்தத்து விலையே கிடையாது.
There's no price for Jesus' body, Jesus' blood. அந்த கிறிஸ்துக்குள்ள இயேசு சாமிட்ட வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. In Christ there are promises. அந்த இயேசு ஜீவன் பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவது மகிழ்ப்படுவது. நீங்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல இயேசுவின் நாமம், இயேசுவின் ராஜ்யம், அவருடைய சித்தம் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ அன்றட்டுள்ள ஆகாரம் கூட உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் எங்கிட்ட கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே பரலோகம் மாம்சமான இயேசு உம்முடைய சித்தம். அப்போ எந்த சோதனை கொடுத்த தீமை ரச்சு வாய்நாளெல்லாம் எந்த சோதனை தீமை என்று ரச்சித்துக் கொள்வார். முடிவு பரலோகத்தையும் போகலாம். அதனால் அன்பானே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவரால் வனாந்திரம் இந்த உலகத்தில் பாவங்களும் சாபங்களும் மரணம் தரித்திரம் இந்த உலகத்தில் உன்னை கொண்டு போவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார். என்னதான் சோதனை மட்டும் அந்த 3 கண்களிச்சும் ஜீவனத்தில் எது வந்தால் இயேசு ஜீவன் தேவநீதி தூயத்தில் அளவற்ற அன்பு, தேவனத்தில் அன்பு, தன் முழு உலகத்தில் என்ன கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பு ஜீவனை பரிந்து கொடுக்குது. வாய்நாளெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் எல்லா சோதனையும் ஜெயிப்பீர்கள். பரிசுத்த ஆவியின் தேவதூதர் வாய்நாளெல்லாம் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. அடுத்து மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். மார்க்கு 1:10. மார்க் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானோர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். Mark 1st chapter 10th verse. And immediately coming up from the water, he saw the heavens parting and the Spirit descending upon him like a dove. அப்போ ஆவியானவரே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போக அடுத்து அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமார் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். வனாந்திரத்தில் போனாங்க அசுத்தாவிகள் இருக்காங்க. சோதனை இயேசு வரும்போது இயேசுவாகவே இருக்கிறார். சொல்லு, Jesus is like Jesus. இயேசுவாகவே இருந்தால் நீ பாவம் டு மரணத்தை வாய்நாளெல்லாம் நீ ஜெயிக்கலாம். If Jesus is Jesus, you can win all the problems. பிசாசு நன்மை தீமறியத்தை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அந்த எல்லையில போனாதான் நீ தோத்து போவாய் பிசாசு கிட்ட. If you go to evil, spirit of evil, you will lose. இயேசு ஜீவனாயிருக்கிறார். தேவநீதிட்டு உயிர்த்தெழுதலா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உறுதியா இருக்கிறார். அதனால பிசாசு எந்த சோதனை கொடுத்தாலும் இயேசுவை ஜெயிக்கவே முடியவில்லை. நீ இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீ வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா தேவநீதிட்டு அளவற்ற தேவனத்தின் அன்பு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினால் எல்லா பிரச்சனையும் வாழ்நாள் ஃபுல்லா நீ ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆனா பரிதாபம் என்னன்னா, கிறிஸ்துவில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மாம்ச சிந்தை கிடக்கும் பகைக்கு, கசப்புக்கு, போட்டிக்கு, எரிச்சலுக்கு, நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, உலக பிரகாரமா இருக்கிறதுனாலே அசுத்தாவியினால தோல்வி அடைகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். அப்புறம் பார்க்கணும். அப்புறம் லூக்கா 4:1. லூக்கா 4:1. இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது. அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாய். அதாவது 4th chapter from first verse. Then Jesus, being filled with the Holy Spirit, returned from the Jordan, was led by the Spirit into the wilderness, being tempted for 40 days by the devil. And in those days he ate nothing, and afterward when they had ended, he was hungry. அப்போ 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுறார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. இவர் என்னுடைய நேசகுமார் நமக்கு மாதிரியா ஞானஸ்தானம் எடுத்தாரு. பாவத்துக்கு மரித்தார், தேவநீதிக்கு வானத்தில் தேவாய் வந்ததுமே அவர் 40 நாள் உலகத்துல தான் இருந்தாரு. வனாந்தர உலகத்துல தான் இருந்தாரு. அது போல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து உடனே பரலோகத்துக்கு போயிருக்கிறோம். உடனே நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். ஆவியானவர் உலகத்துக்கு போகும்போது அவர் சோதிக்கப்பட்டாராம். 40 நாள் ஜெயித்தார் இயேசு. 40 நாள் பிசாசு ஜெயித்துட்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறாரு. ஏன் ஜெயிக்கிறான்னு அவர் ஜீவனாய் இருக்கிறாரு. அவர் தேவ நீதிட்டு உயிர்த்த ஜீவ விருட்சத்தின் கனி அந்த வட்டத்தை விட்டு கீழே வரமாட்டார் இயேசு. அதனால அந்த இயேசு ஜீவனை இப்ப இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தில் தேவனு காட்டார், தனக்கு காட்டார், முழு உலகத்துக்கும் காட்டார். சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், பார்க்க எல்லாருக்குமே இயேசு ஜீவனை தான் காட்டார். பிதாவாகிய தேவனுக்கு ஜீவனை தான். அதனால பிசாசு 40 நாளும் இயேசுவை ஜெயிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. அதனால் அன்பாளே, மனிதன் ஆதாமுக்குள் பிறக்கிறான். அவன் வாழ்நாளெல்லாம் ஆதாமி சிந்தே தேவன் தனக்கு உலகாடு வாழ்நாளெல்லாம் தோல்வி முடிவு பாதாளத்தை போறான். நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் வாழ்நாளெல்லாம் நீ பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் ஜெயித்து
வாழ்நாளெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் இந்த பூமியில பரலோகத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் அன்பால் உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாருங்கள், உங்கள் சமுதாயத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாருங்கள். நீங்கள் சபை நடத்துகிற ஊழியக்காரர்களாக கிறிஸ்துக்கு நேராய் சபையை நடத்துங்கள். கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிறார். இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விசுவாசிகளாய் வைங்கள். பரிசுத்த ஆவியானவர் சபைகள் மீது இறங்கும், உங்க சமுதாயத்தில் இறங்கும், உங்க பட்டணங்களில் இறங்கியிருக்கும், உங்க தேசங்களிலே கிறிஸ்துவை இயேசு ஜீவன் பரிவர்த்திய தேவன் தனக்கு முழு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியான் நிறைவு அசுத்தாய் சிதறடிக்கப்படும். கர்த்தருடைய ஆவி எங்கு விடுதலை உண்டு. அன்பால் இப்படித்தான் நாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து சரி தேசத்தையும் கொண்டு வரான். இஸ்ரவேல் தேசத்தையும் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? 6 லட்சம் ஜனங்களை 6 லட்சம் ஆட்டு பஸ் காட்டு நிலைக்காலில் பூச்சியில போது சங்காச தேவாய் ஊற்றப்பட்டு எகிப்து சிறையில் விழுந்தபடிகளாக பொண்ணோடு வெளியோடு வராங்க. செங்கடல் பிறகுது, யோர்தான் பீடு, எரிகோ தலைமை எங்க பஸ் காட்டு ரத்தத்தின் மூலமாக அதான் கிறிஸ்து ஜீவ பலியானார். அல்லேலூயா. பஸ் காட்டு 18 ஆட்டுக்குட்டி அவன் இலக்கத்துக்கு தக்கதாக 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிக்கும்போது 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து சிறையில் விடுதலை ஆறாங்க. அதுபோல உங்க பட்டணத்துல 3 லட்சம் பேர் இருக்காங்களா? 30 லட்சம் பேர் இருக்காங்க. மதுரை பட்டணத்துல 30 லட்சம் பேர் இருக்காங்க. 30 லட்சம் பேர் இயேசு ஜீவன் தேவன் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக அவன் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். அவன் இலக்கு பிந்தினாதாம் இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக பாவுண்டு மனுஷன் தேவாய் ஊட்டப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். இப்படி தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்த்தி இயேசு தேவன் தனக்கு முழு கொடுக்கும்போது பரிசுத்தான 1000 பேர் மேல, 1,00,000 பேர் மேல இறங்குவார். அசுத்தாவிகள் சிதறுகள் கிறிஸ்துக்குள்ளே சபையையும் குடும்பத்தையும் தேசங்களையும் பட்டணங்களையும் கிறிஸ்துக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்து வேண்டாம், இந்த ஜீவ மார்க்கம் வேண்டாம்னா உன்னை அறிவன் நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தில் போயிடுவேன். சன்மார்க்கம் துன்மார்க்கம், உடனே ஒரு அசுத்தாவி வரும், உடனே ஒரு கவலை வரும், உடனே ஒரு பயம் வரும். சாகவே சாவாய், சாவு பெருமான வேலை செய்யும். வியாதி வரும், தரித்திரம் வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், ஆபத்து வரும், விபத்து வரும், கண்களிச்சயமா ஜீவனத்தில் பலவிதமான அசுத்தாவிகள் மனிதனை ஆக்கிரமிக்கிறதா இருக்கிறது. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி, தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற தயவு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். ஆதாம் நன்மை தீமறியத்தக்கவனாக, முழு உலகம் நன்மை தீமறியத்தக்க உலகம் ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கம் கிறிஸ்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், சத்திய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ யோவான் 14 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவைகள் பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் அவரை கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறது. கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல் பிரதான கற்பனை. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துவது பாவுண்டு மனசு தேவாவி ஊற்றப்படும். கிறிஸ்துக்குள்ளே இருங்கள். பகை, கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சி எல்லாம் தூக்கி எறிங்க. மாம்ச சிந்தை மறந்து தான் கொடுக்கும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஷப்பாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலரா இருந்தாலும், தேக்க யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து சிந்தை அது ஜீவனும் சமாதானமும். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேசங்களில், பட்டங்களில், குடும்பங்களில் 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு கிறிஸ்துவை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆதாமுக்கள் பிறந்த நல்ல மீட்பு நாடுகளுக்கு ஜீவனையே கூட இயேசு மத்திய மார்க் முழுதும் அவர் எங்கு சுற்றி எங்க பார்த்தாலும் பிசாசு வல்லவலாகப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்கள் விடுதலை, வியாதிய சுகமடைதும், இருதய நோய்கள் விடுதலை, சிறைப்பட்டவர்கள் விடுதலை, பார்வை கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தி பண்ண வந்தேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். யார் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு அசுத்தாவி பசுத்தாவி இருக்குது. 38 வருஷம் வியாதியத்தை தேவன் பிசாசு விடுதலை, திரளான வியாதியத்தை பிசாசு வல்லவர்கள் அகப்பட்ட எல்லாரும் விடுதலையாக்குறாரு. ஒரு சமுதாயத்தை கிறிஸ்துக்கு நேராக நடத்துறாரு. அப்புறம் தேவன் தனக்கு கிறிஸ்துவ பசுத்தாவி வருது, அசுத்தாவி நீக்கப்படுது. அந்த தேசங்கள், பட்டணங்கள் ஆசிர்வதி வாழ்நாளெல்லாம் நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது தேவ நீதி தூயத்தில் கிறிஸ்து விலையேறப்பட்ட சரீரம் ரத்த விலை போட முடியாது. இயேசு சாமிட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தினார். அசுத்தாவில் சென்ற தாவீது வரப்படுத்தி ஆபிரகாம் சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு பஞ்சதே 100 மடங்கு விலை. அவங்கள பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை இயேசு சரித்திர ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டாங்க. அவங்க பலிபீடத்துல ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துறாங்க. 18 ஆட்டுக்குட்டி தேவன் தனக்கு மத்தியஸ்தமாய் செலுத்தும் போது பரிசுத்தாவியில் வர அவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அந்த ஆபிரகாமின் ஆசை கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தேசங்களை, பட்டணங்களை, சமுதாயங்களை கிறிஸ்துக்கு நேராய் நடத்த இந்த கடைசி கால ஏய்ப்புல நீங்க அதிகமா பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கடைசி கால ஏய்ப்புகளில் if you want to take part in the last days revival, என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. Please hear all my messages. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். I am preaching 100% life way. ஜோயே ஜீவன் டீச்சிங்.
Joy Jeevan teaser. Facebookல போங்க. Go to Facebook. துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. Search Tulsiraman Thomas. ஏராள செய்திகளை கொடுத்திருக்கிறேன். I have given many messages. யூடியூப்ல போங்க. Go to YouTube. துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. 2 சேனல் இருக்கு. Search Tulsiraman channel. There are ஏராள செய்தி. உங்க நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. Please share this message to your friends and relatives. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Please share this message to about 100 Facebook, persons. WhatsApp, YouTubeல இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். I have shared this message in YouTube, Facebook and WhatsApp. பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவட்டு மனிதர் சிக்கி அசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்தில் பரிசுத்தாய் நிரப்பப்பட்டு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தட்டு பாதத்தில் வெளியாகி கிறிஸ்துவை சொந்த ராஜ்யம் வாழ்நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் 7 நாள் மாசத்துக்கு வருஷத்துக்கு 360 கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க ஜீவ மார்க்கத்தில் தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்த பாவட்டு மரணத்தில் விலகி கிறிஸ்துக்குள் ஆஸ்வதிக்கப்பட வாழ்நாள் எல்லாம் கத்தா அந்த 40 நாள் பிசாசு சோதனை இயேசு ஜெயித்தது போல அவர் கிறிஸ்துவாய் இருந்து எல்லாவற்றையும் ஜெயித்தது போல கிறிஸ்துக்குள்ளே இந்த பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை எல்லா சோதனை ஜெயிக்க இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. இது அப்படியே செய்திருக்கா என்னன்னு சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபிலும் இருக்கும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமா, கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும். இந்த செய்தி கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் if this message is useful to you, இது கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம். என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க். My bank details Indian Bank. Account name R Tulsiraman. Account number 5922075523. IFSC code ID IB 000 B066. Bikulam branch, Madurai, India. Google Pay அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 26/8/2022 மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதவியாளர் என் மனைவி மெர்சி தாமஸ். The person helped in this message is my wife Mercy Thomas. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். Please share this message again. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். Please share this message. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். Please share this message. எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார்கள். முழு உலகத்தில் சகல ஜாதி சகல படித்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர் எல்லாரும் காட்டுவாசி நாட்டுவாசி ஆணு பெண்ணு இப்படிப்பட்ட மனுஷன் கிறிஸ்துக்குள் மறுபடிந்து தேவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு எல்லாவற்றிலும் வெளியிலாகி பரலோகராஜ் இந்த பூமியில பரலோகத்தை பெற்றுக் கொள்வான். இந்த ஊழியத்தை செய்ய வாருங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.